இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லயே 2 ரவுடி பசங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் ஜியா தான் மாட்டிருக்கா. மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கானுங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட 3 மில்லியன் பணம் வாங்கியிருந்தானா. அந்த பணத்துக்கு பதிலா என் வைஃபை எடுத்துக்கோங்கன்னு ஹீரோயினை கொடுத்துட்டான் போல. சோ அதை பத்தி தான் இவனுங்களும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க சொல்றதை கேட்ட ஹீரோயின் எல்லாம் நம்பவே முடியல. இல்ல நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா அவர் இங்க வருவாரு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ரவுடியும் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவ கூட வேணா நீ கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கோ, நீ ஃபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவள அப்ராடுக்கு சென்ட் பண்ண போறோம், அங்க இவளுக்கு நல்ல விலை கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனியை சேல்ஸ் பண்ண பாத்துட்டு இருக்கான். இவனும் ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்கா பக்கத்துல போயிட்டு இருக்கான். கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் என்ன காப்பாத்து வருவாரு, இங்க இருந்து நகர்ந்து போன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் என்கிட்ட பணம் இருக்கு, அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பேங்க் கார்டு வச்சிருக்கான். அந்த இடத்த அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் யான்ஷனை தான் காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் வாங்கின 3 மில்லியன் கடனுக்கு என் வைஃபை சென்ட் பண்ணிட்டேன், சோ இதுக்கப்புறம் நம்மள டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறா. யான்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் பாத்தீங்கன்னா நீ எப்படி வந்தா, கடன் என்னாச்சுன்னு கேக்குறான். என்ன எப்படி வந்தேனா, நீங்க வாங்கி வச்ச கடனை அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். பக்கத்துல இருந்த இந்த ஷென்னும் என்ன கடன் அடிச்சிட்டியா, அப்படின்னா அவன் பாடியை சேல்ஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கேன்னு கேட்டு ஹீரோயினை ஹியூமிலேட் பண்றா. என்ன ஒண்ணுமா நினைச்சேன்னு கேட்டு ஹீரோயினும் அவளை பிடிச்சு திட்டி விட்டுறா. உடனே இவனும் அவங்கிட்ட பாருங்க நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு என் மேல இந்த அளவுக்கு கோபறான்னு கேட்டு அவனை தூண்டி விட்டுட்டு இருக்கா. இவ்வளவு மாதிரி லோ கிளாஸ் கிட்ட பேசி இதுக்காக உன் டைமை வேஸ்ட் பண்ற. இன்னும் 3 நாள்ல எங்க அம்மாவுக்கு பர்த்டே பேங்க்வெட் வருது. சோ அந்த பர்த்டே பார்ட்டில வச்சு நீ தான் என்னுடைய வைஃப்னு எல்லாரும் முன்னாடியும் அபிஷியலா டிக்ளேர் பண்ண போறேன். நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நீ போயிட்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து போக சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் அவங்க கிட்ட போயிட்டு யான்ச்சன் நீங்க என்ன பேசுறீங்க, நம்ம 2 பேருக்கு இன்னும் ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆகல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு கேக்குறா. என்ன சொன்னா ப்ராப்பரா நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலையா, உண்மையா சொல்லணும்னா நம்ம 2 பேருக்கும் ப்ராப்பரா இன்னும் மேரேஜ் கூட ஆகல, இந்த மேரேஜ் சர்டிபிகேட் என்ன உண்மை நினைச்சிட்டு இருக்கியா, இது ஒரு ஃபேக்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தூக்கி போறான். ஹீரோயினும் அந்த சர்டிபிகேட் எடுத்து பார்த்துட்டு அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களான்னு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு மத்தவங்க யூஸ் பண்ண உன்ன மாதிரி டர்ட்டியான கேர்ல நான் மறுபடியும் ஏத்துப்ப நினைச்சியா, எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஆனா அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நீங்க தானே அனுப்பி வச்சீங்கன்னு கேக்குறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எகுத்து பேசணும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஒரு பேங்க்வெட் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு பிரஸ் மீடியான்ட்டு எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்க. ஜூ ஃபேமிலியோட எல்டர் டாட்டரை அஃபிஷியலா டிக்ளேர் பண்ண போறோம், அவங்களுடைய ஃபேஸை ரிவீல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே அங்க ஹீரோயின் அவங்க அம்மா கூட தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த யான்ஷனுமே ஹீரோயினை பாக்குறான். அந்த ஷென்னெல்லாம் என்ன அவளை விடவும் இவ பல மடங்கு பணக்காரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறான். ஹீரோயினும் எல்லாரும் முன்னாடியும் தான் தான் ஜூ ஃபேமிலியோட எல்டர் டாட்டர்னு சொல்லிட்டு அதோட தன்னுடைய ஃபேஸுமே ரிவீல் பண்றதுக்காக அவங்க முகத்துல இருக்கிற மாஸ்க கலட்டுறாங்க. அங்க ஹீரோயின் முகத்தை பார்த்தா இந்த யான்ஷனுக்கா செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இவ்வளவு நாளா என் கூட இருந்தது ஜூ ஃபேமிலியோட எல்டர் டாட்டர்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இந்த ஷென் வேற ஓடி வந்தா என்னாச்சு யான்ஷன் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கவும் உடனே அவ கையை தட்டி விட்டுட்டு அந்த ஹாலை விட்டே வெளியில போயிடுறான்.